ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிட்காயினுடைய லெவல்ஸ் சார்ட் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா மல்டி டைம் ஃப்ரேமில் வந்து அனாலிசிஸ் பண்ணி மந்த்லி அண்ட் டெய்லியில் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். சார்ட்டில் வந்து லெவல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் நம்ம. ஸோ மந்த்லியில் என்ன ட்ரெண்டு, டெய்லியில் என்ன ட்ரெண்டு, மந்த்லி என்ன லெவல்ஸு, டெய்லியில் என்ன லெவல்ஸில் வந்து நம்ம வந்து என்ட்ரி பற்றி யோசிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, மந்த் வைஸ் ஹிஸ்ட்ரியில் எப்படி வந்து பிட்காயின் வந்து ட்ரேட் ஆகுது, ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் நம்ம. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து வரும் வாரத்தில் பார்த்திங்கன்னா யூஎஸ்வுடைய ஃபெடரல் ரேட் கட் பற்றி பேச போகிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஹைலி வாலடைலாக இருக்கும். ஸோ ஏதாவது நம்மளுக்கு என்ட்ரி எக்ஸிட் எங்கே கிடைக்குதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ அனாலிசிஸ் பற்றி பார்த்துடலாம் நம்ம சார்ட்டில் போய். ஸோ வாங்க சார்ட்டுக்கு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மந்த்லி சார்ட் வச்சுருக்கிறேன் நான். இப்போ பிட்காயினுடைய சார்ட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிளியர் அப் ட்ரெண்டுங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு கிளியர் அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு இப்போ கரெக்ஷனுக்காக வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் இன்னும் மினிமம் கரெக்ஷன் பார்த்திங்கன்னா இன்னும் கொடுக்கல பிட்காயினை பொறுத்த வரைக்கும். ஆனால் பிட்காயினுடைய நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 1,34,000 கிட்டே போகலாம் அப்படின்றது என்னுடைய வியூ. மந்த்லியில் ஏன்னா ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கிறதுனால லாங் டேர்ம் வந்து ரொம்ப புல்லிஷாக தாங்க இருக்குது பிட்காயின் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. பட் லாங் டேர்ம் நீங்கள் ஒரு 5 years 10 yearsக்கு வந்து ஹோல்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அது இப்போ கூட வாங்கலாம், அக்குமுலேட் பண்ணலாம். எவ்ரி கரெக்ஷன்ஸில் எப்போல்லாம் கீழே வருதோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கலாம். பட் அட் தி சேம் டைம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கரெக்ஷனுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா இன்னும் கரெக்ஷனே வரல. நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1,05,000 வரைக்கும் கரெக்ஷன் வரலான்னு என்னுடைய வியூ, என்னுடைய அனாலிசிஸ் பிரகாரம் நான் எதிர்பார்க்குறது 1,05,000 வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலில் அக்கமுலேஷன் எப்படின்னு பார்க்கலாம் நம்ம. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ டெய்லி சார்ட்டில் பாருங்கள். டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட், டெய்லியில் ட்ரெண்டு டவுனாக தாங்க இருக்குது. ஸோ டெய்லியில் ட்ரெண்டு டவுனாக இருக்கிறதுனால ஸோ என்ட்ரி எங்கன்னா டெய்லியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே ஒரு 1,13,500க்கு மேலே வந்து டெய்லியில் க்ளோஸ் வைக்கணும். ஒரு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஒரு க்ளோஸ் வைக்கிறான்னு வச்சிங்களேன், க்ளோஸ் வச்சு அவன் வந்து சஸ்டெயின் பண்ணான். ஆக்சுவலி இந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆகி ஒரு கேண்டில் டெய்லியில் சஸ்டெயின் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கானா, அப்போ நம்ம வந்து டெய்லியில் என்ட்ரி போகலாம். இப்போதைக்கு டெய்லியில் பார்த்திங்கன்னா என்ட்ரி கிடையாது என்னுடைய வியூ பிரகாரம். பட் ஆனால் வந்து ஒரு ஷார்ட் என்ட்ரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். பட் உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் மணி மேனேஜ்மெண்ட்டை பார்த்துட்டு, ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு மார்க்கெட்டு. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பயங்கர மூவ் கொடுத்தாங்க. ஏன்னா வந்து ஒரு யூஎஸ் ஜாப் டேட்டா வந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப மோசமாக வந்ததுனால ஒரு வாலட்டைலாகிட்டு ஹைலி வாலட்டைலாக இருந்துச்சு மார்க்கெட்டு. பட் இந்த லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் திரும்ப மார்க்கெட்டை வந்து செல்லர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா டெய்லியில் என்ட்ரி கிடையாது, ஏன்னா வந்து டவுன் ட்ரெண்டு கிளியராக கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பட் கரெக்ஷன்ஸும் கொடுத்துருச்சு டெய்லியில். ஒரு ஷார்ட் என்ட்ரி இல்லைனா வந்து செல்லுக்கு நீங்கள் வந்து இன்ட்ராடேயில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அட் தி சேம் டைம் லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் புல்லிஷாக தான் இருக்குது பிட்காயின். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை பார்க்கலாமே. மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினுடைய ட்ரெண்டு என்னென்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா பிட்காயினுடைய மந்த்லி ரிட்டர்ன்ஸ் பாருங்கள். செப்டம்பரில் பார்த்திங்கன்னா இது வந்து செப்டம்பரில் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா மைனஸில் தாங்க இருக்குது. அதான் நான் சொல்கிறேனே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்வுடைய ரேட் கட் என்ன ஆகுன்னு தெரியாது. பட் நிறைய பேர் சொல்கிறாங்க ரேட் கட் கண்டிப்பாக இருக்கும் அந்த வாட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு தெரியல. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சார்ட் பேஸ் பண்ணி தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுறது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சார்ட் பிரகாரம் டவுன் ட்ரெண்ட் தான் காமிக்குது. பட் ரேட் கட் பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா, ரேட் கட் மட்டும் நடந்துச்சுன்னா பயங்கர வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக தான் ட்ரேட் பண்ணோம் இந்த வாட்டை இந்த வீக் ஃபுல்லாகவே. ஸோ அதனால் உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் மணி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இது என்னுடைய வியூ.
ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் என்ட்ரி எடுத்தேன்னா ட்ரேட் எடுத்திருந்தேன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான். ஸோ இதுதான் இது என்னுடைய அனலைசிஸ். ஸோ எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் 1,07,000 கீழே, அதாவது ஆக்சுவலி நீங்கள் பையராக இருக்கீங்கன்னா 1,07,000 கீழே வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதே நீங்கள் செல்லராக இருக்கீங்கன்னா 1,13,500க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஸோ ஏன்னா பிட்காயினில் வந்து ஸ்டாப் லாஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பிட்காயினில் வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய டார்கெட் கொடுப்பான். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்ததில்ல. அட் த சேம் டைம் நீங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டே சார்ட் பார்த்து நீங்கள் என்னுடைய வியூ கேட்டிங்கன்னா நான் வந்து இப்போதைக்கு நான் பையில் இருக்க மாட்டேன், நான் செல்லில் தான் இருப்பேன் நான். ஸோ அதனால் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை பாருங்கள், ஹிஸ்ட்ரி வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. ஸோ செப்டம்பர் மாதம் முழுக்காவே பார்த்திங்கன்னா வந்து ஆவரேஜ் ரிட்டர்னும் வந்து மைனஸில் இருக்குது, மீடியனும் வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது. ஸோ இது ஒரு இது. அட் தி சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம கேலண்டரில் பாருங்கள், வரும் வாரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம 14th 11th 12th பார்த்திங்கன்னா நிறைய வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் யூரோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி பேசுவாங்க. ஸோ அதனால் இதனால் கூட வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஹைலி வாலட்டைலாக இருக்குன்னா அப்போ நெக்ஸ்ட் வீக் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடர் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு மணி மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். பட் ஹை குவான்டிட்டியில் இப்போதைக்கு ட்ரேட் பண்ணாதீங்க, இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஒன்ஸ் ட்ரெண்டு கிளியர் ஆனதுக்கப்புறம் மேபி ரேட் கட்டுக்கு அப்புறம் நமக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு கிளாரிட்டி வரலாம். ஸோ அதுக்கப்புறம் வேணால் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சார்ட்டை பற்றி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இப்போதைக்கு சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் பற்றியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பிட்காயின் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி பற்றி எந்த கிரிப்டோ பற்றி லெவல்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.